டஸ்டர்னா 2018 மாடல் 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. ஆர்எக்ஸ் ஜெட் டாப் அண்ட் வேரியன்ட் தானா. 52,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு. இந்த கிலோமீட்டரில் டஸ்டர் வண்டியே கிடையாது. அதுவுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டயர்னாலும் ஒரு 80% கண்டிஷனில் இருக்குன்னா. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு, சீட் கவர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும்ண்ணா. சரிங்கண்ணே, இது என்ன பிஎஸ் சொன்னீங்க? இது 85 பிஎஸ்ங்கண்ணா. அப்போ மைலேஜ் நல்லா கிடைக்கும்? மைலேஜ் 20 கிடைக்குங்கண்ணா. 20 சாலிடாக கிடைக்கும். அதுக்கு மேலே ஓட்டுறதை பொறுத்து 1-2 சேர்த்து கூட கிடைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பாடி லைனுமே காட்டுங்க. டென்ட் ஸ்கிராச்ன்றது எதுவுமே பெருசாக இருக்காதுண்ணா. ஓடுனாக்கு இந்த மாதிரி மைனர் ஸ்கிராச்சஸ் தவிர மேஜராக எதுவும் இல்லை. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இன்னொன்று கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர், திருப்பூர் நம்பரு இந்த மாதிரி இருக்கிற நம்பருக்கு கொஞ்சம் வேல்யூ அதிகமாக தான் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேல்யூ அதிகம்னோட அவங்க வச்சிருக்காங்க ஓரளவுக்கு நல்ல குப்பையும் அங்கே தான் கிடைக்குது, நல்லதும் கிடைக்குங்கிற மாதிரி நல்லா வச்சிருக்காங்க. வண்டி மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டிக்குமே நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சேலஞ்சிங்கான பிரைஸ் தானே கேட்க போகிறோம். 6,48,000 கொடுத்துடலாம். ஃபிக்ஸ்டாக கொடுத்துடலாம். 6,48,000 எங்கேருந்து வந்தாங்கன்னா நம்மளால கொடுக்க முடியும். ஒரு 70,000 to 80,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும்னு வச்சுக்கோங்க. கிலோமீட்டர் தான் மிகப்பெரிய பிளஸ் தான். மினிமம் 1 லட்சம் 1.5 லட்சம் ஓடி இருக்கும் வண்டி. வெறும் 52,000 கிலோமீட்டர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாடல் என்ன மாடல் சொன்னீங்கன்னா? 18ங்கண்ணா.